இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்க்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் நம்ம மேற்றுமைக்குள்ளே நம்ம போகக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நம்மளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு உண்டான கனத்தை கொடுக்கிறார். லூசிஃபருக்குள்ளோ தன் தேவனை காட்டிலும் ஒரு பெரிதான எண்ணம் வந்ததுனால தான் கீழே தள்ளப்பட்டா. ஆனால் பூமியில் இருக்கிற நாமும் ஒரு நாளும் நமக்குள்ள மேட்டிமை வராதபடி கர்த்தருக்காக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அதே போல் நாம் பார்க்குறோம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பில் நாம் வாழணும். ஒருவருக்கு நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேணும். அப்படி நாம் இருக்கும்போது அவர் நமக்கு வைத்திருக்கிற கிருபை, அவர் நமக்கு அளித்திருக்கிற கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை சூழ்ந்து கொண்டு அவர் நம்மளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கிருபையாக தயவாக நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். God bless you.